Eezytutorials. இந்த lecture seriesல நம்ம stack-ஓட implementation linked list வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். So linked list மூலமா நம்ம stack-ஐ implement பண்ண போறோம். So first definition. So நமக்கு stack வந்து linked list மூலமா எப்படி define பண்றதுன்னா pointer linked listனாலே pointer concept-ஆ. So இப்போ நம்மளோட pictorial representation எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். So ஒரு data ஒரு nextங்கிற address இருக்கும். இதுதான் linked list. ஸோ இதில் நார்மல் லிங்க் லிஸ்ட்டுக்கும் ஸ்டாக்கும் என்ன வித்தியாசம்னா ஸோ இங்கே வந்து டாப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணுற எலமெண்ட்டை டாப்புன்னு ஒரு பாயிண்டர் வேரியபிள் வச்சு நீங்கள் டினோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ டாப்புன்னு ஒரு பாயிண்டர் வேரியபிள் இருக்கும். அதுதான் வந்து லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ண எலமெண்ட்டை. ஃபர்ஸ்ட்டாக இன்சர்ட் பண்ண எலமெண்ட்டோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாக்கோட பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷன். இது அப்படியே கோடாக எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஒரு இன்டீஜரும் ஒரு அட்ரஸ் வேல்யூவும் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்ட்ரக்சர் தான் க்ரியேட் பண்ணணும். ஸ்ட்ரக்ட் இதை நோடுன்னு நேம் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரக்ட் நோடா. ஸோ உள்ளே என்ன இருக்குது, இன்டீஜர் டைப் டேட்டாவும் பாயிண்டர் டைப் அட்ரஸும் இருக்குது. ஸோ இன்ட் டேட்டா. ஸோ இன்ட் டேட்டா எழுதியாச்சு. இந்த அட்ரஸ் வந்து இன்னொரு நோடை பாயிண்ட் பண்ணுது. அப்போ ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் நெக்ஸ்ட். இந்த அட்ரஸுக்கு நான் நெக்ஸ்ட்னு பேர் வச்சுக்கிறேன். இந்த 1020க்கு டேட்டான்னு பேர் வச்சுக்கிறேன். ஸோ இன் டேட்டா ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் நெக்ஸ்ட்னு போட்டாச்சு. ஸோ இது வந்து நார்மலாக லிங்க் லிஸ்ட்டையுமே நீங்கள் இதே மாதிரி தான் டிஃபைன் பண்ணுவீங்க. இது ஸ்டாக் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக நீங்கள் டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டர் வேரியபிள் சேம் ஸ்ட்ரக்சர் நோடோட டேட்டா டைப்லேயே நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் டாப்னு போடுறேன். இப்போ எனக்கு ஸ்டாக்கை நான் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இப்படி இருக்கும். இனிஷியலாக நான் ஸ்டாக்கை க்ரியேட் பண்ணும்போது எனக்கு டாப்பில் எதுவுமே இருக்காது. ஸோ ஸ்டார் டாப் இஸ் ஈக்குவல் டு நல்லுன்னு போடுறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாக் க்ரியேட் பண்ணல, நம்பர்ஸ் எதுவுமே நான் உள்ளே வச்சுருக்க மாட்டேன். அதனால் இனிஷியலைசேஷன் பண்ணுறதுக்காக ஸ்டார் டாப் இஸ் ஈக்குவல் டு நல்லுன்னு இது பண்ணுறேன். எனக்கு இன்டர்மீடியேட்டாக நான் புஷ் பாப் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு இன்டர்மீடியேட் நோட் தேவைப்படும்னால ஸ்டார் பின் நான் ஒன்று இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் ஸ்டாக்கோட டெஃபினிஷன். இப்போ ஒவ்வொரு எடிட்டியாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஃபுல்லு. ஸோ நம்ம லிங்க்ட் அலோகேஷனோட பர்பஸே நம்ம எவ்வளோ வேணாலும் ஆன் டிமாண்டில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை புஷ் பண்ணிக்கலாம், பாப் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் நம்ம வந்து லிங்க்ட் அலோகேஷனே இது பண்ணுறோம். ஸோ இதில் ஃபுல்லாகிற கண்டிஷன் வரவே வராது. ஸோ இஸ் ஃபுல் கண்டிஷன் வந்து வரவே வராது. ஏன்னா மெமரி அலோகேஷன் வந்து டைனமிக்காக இருக்கும். அதனால லிங்க்ட் அலோகேஷன் மூலமா நீங்கள் ஸ்டாக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ கண்டிஷன் அக்கர் ஆகவே ஆகாது. ஸோ இஸ்ஃபுல்னு ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எழுத தேவையே இல்லை. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் எம்டி. நெக்ஸ்ட் ஏடிடி இஸ் எம்டி. ஸோ இஸ் எம்டி அப்படின்னா அண்டர்ஃப்ளோன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஸ்டாக்ல எலமெண்ட்டே இல்லை அப்படின்னா அதை தான் அண்டர்ஃப்ளோன்னு சொல்கிறோம். ஸோ எப்போ எலமெண்ட்டே இல்லாமல் இருக்கும், நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு டிஃபைன் பண்ணிட்டீங்க, எலமெண்ட் இன்னும் இன்சர்ட்டே பண்ணல, அப்போனா வந்து எம்டியாக இருக்கும். இல்லை எல்லா எலமெண்ட்டையுமே டெலிட் பண்ணிட்டீங்க, அப்போனாலும் எலமெண்ட் எம்டியாக இருக்கும், ஸ்டாக் எம்டியாக இருக்கும். அப்போ டாப்போட வேல்யூ வந்து நல்லா இருந்தது அப்படின்னா அது வந்து எம்டியாக இருக்குது, ஸ்டாக்ல எலமெண்ட்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த கண்டிஷனை நம்ம செக் பண்ணுறதுக்கு கூட இதெல்லாம். ஸோ எப்படி செக்கிங்னாலே இஃப் யூஸ் பண்ணுவோம். இஃப் டாப் இஸ் ஈக்குவல் டு நல்னா பிரிண்ட் ஆஃப் ஸ்டாக் இஸ் எம்டி, எல்ஸ் ஸ்டாக் ஹேஸ் எலமெண்ட்ஸ். ஸோ இதுதான் இஸ் எம்டி ஏடிடி. அடுத்த ஏடிடி என்னன்னு பார்த்தீங்கன்னா பீக். ஸோ பீக்னா என்னன்னா ஸ்டாக்ல இருக்கிற டாப் எலமெண்ட் என்ன, டாப் மோஸ்ட் எலமெண்ட்டா லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ண எலமெண்ட் என்ன, அதுதான் வந்து பீக். ஸோ பீக்னா டாப்போட டேட்டா வேல்யூவை நீங்கள் பிரிண்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பீக்கோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ பிரிண்ட் ஆஃப் %t, டாப் ஆரோ டேட்டா இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு பீக்கோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ பீப் அப்படின்னா நீங்கள் ட்ராவர்ஸ் டிஸ்பிளே, அதுக்கு ஈக்குவலண்ட் வேர்ட் தான் பீப்பா. ஸ்டாக்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் டிஸ்பிளே பண்ணுறது தான் வந்து பீப். ஸோ இதுக்கு எதுக்கு டிஸ்பிளேன்னு வைக்காம தனியாக பீப் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்கன்னா நீங்கள் டிஸ்பிளே பண்ணுற ஆர்டர் எப்படி இருக்குன்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஆர்டரில் தான் இருக்கணும். லாஸ்ட்டு இன்சர்ட் பண்ண எலமெண்ட் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணும், ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ண எலமெண்ட் லாஸ்ட் டிஸ்பிளே ஆகணும். ஸோ இந்த ஆர்டரில் இருக்கணுங்கிறதுக்காக தான் அதுக்கு பீப் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்படி ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேனுவலாக என்ன பண்ணுவீங்க, ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சுக்குவீங்க ஃபர்ஸ்ட் டாப் எலமெண்ட் மேலே. ஸோ நான் அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட்டு டாப் எலமெண்ட்டாக பாயிண்ட் பண்ண வைக்கிறேன். பாயிண்ட் பண்ண வச்சுட்டு இப்போ பியோட டேட்டா என்னன்னு பார்க்குறேன், அதை எழுதுறேன். இதான் என்னோட ரெண்டாவது டாஸ்க்கு. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுவேன், பியை நெக்ஸ்ட் அட்ரஸ்க்கு மூவ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் அட்ரஸ் இங்கே இருக்குது 5028. அப்போ 5028க்கு பியை நான் மூவ் பண்ணுவேன். ஸோ மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், அகெயின் நான் வந்து
டேட்டா என்ன இருக்குன்னு பார்ப்பேன். பியோட டேட்டா 20ன்னு இருக்குது. ஸோ அதை பிரிண்ட் பண்ணுவேன். இப்போ அகெயின் நான் என்ன பண்ணுவேன், பியை நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்கு மூவ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு 5001 இருக்குது, 5001 இங்கே இருக்குது. ஸோ பியை நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்கு மூவ் பண்ணுவேன். இப்போ பியோட டேட்டாவை எழுதுவேன். ஸோ அகெயின் மூவ் பண்ணணுன்னு பார்த்தா இதுக்கு அடுத்தது நல் தான் இருக்குது. ஸோ நல்லுன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ நல்லுன்னு வர வரைக்கும் நான் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ திரும்ப திரும்ப நான் செய்யணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணணும், லூப் யூஸ் பண்ணணும். இது எனக்கு கண்டிஷன் பேஸ் பண்ணியிருக்கு. நல்லுங்கிற வேல்யூ எப்போ பி பாயிண்ட் பண்ணுதோ அப்போ நான் ஸ்டாப் பண்ணணும். ஸோ கண்டிஷன் பேஸ்டாக இருந்துச்சுன்னா நான் வைல் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஒர்க்கை நான் திரும்ப திரும்ப பண்ணுறேன், பியோட டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறேன், பியை நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ இதை தான் நான் திரும்ப திரும்ப பண்ணுறேன். இதை நான் லூப்புக்குள்ளே எழுதணும். ஸோ இது அப்படியே நம்ம கோடிங்காக பண்ணலாம். ஸோ இப்போ பி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பிங்கிற பாயிண்டர் வேரியபிளை டாப்புக்கு இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு டாப். இப்போ அகெயின் அண்ட் அகெயின் சேம் டாஸ்க் பண்ணுறேன். எது வரைக்கும் எனக்கு பி நல்லா இருக்கிற வரைக்கும் நான் பண்ணுறேன். பி நல்லா இல்லைன்னா நான் ஸ்டாப் பண்ணணும். பி நல்லா இருந்தால் நான் ஸ்டாப் பண்ணணும். பி நல்லா இல்லை அப்படின்னா நான் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ வைல் பி நாட் ஈக்குவல் டு நல், இதான் என்னோட கண்டிஷன். பி நல்லா இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், பியோட டேட்டாவை எழுதிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு பியை நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். அப்போ பிரிண்ட் ஆஃப் %d இந்த ஆரோ மார்க் ஒரு பிரிண்டிங்கில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரணும். நீங்கள் ஆரோக்கு பதிலாக ட்ரிபிள் டேஷ் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். ஜஸ்ட் எலமெண்ட் இல்லை காமா வச்சு செப்பரேட் பண்ணால் செப்பரேட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கேன். ஸோ %d ஆரோ மார்க் கமா பி ஆரோ டேட்டா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எலமெண்ட் பிரிண்ட் ஆயிரும். அடுத்தது பியை நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா நமக்கு பீப் ஆயிரும். லாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக பிரிண்ட் நல். ஸோ இதுதான் வந்து பீப். ஸோ அடுத்த எடிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா புஷ். ஸோ புஷ் பண்ணணும்னா நம்ம எலமெண்ட்டை புஷ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட இன்புட் என்னது, ஒரு எலமெண்ட் இருந்தால் தான் அதை நம்ம புஷ் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் டாஸ்க் எலமெண்ட்டை ரீட் பண்ணணும். ஸோ ஒரு 45 அப்படின்னு ஏதோ ஒரு எலமெண்ட் கொடுக்குறாங்க. ரெண்டாவது அந்த எலமெண்ட்டுக்கு மெமரி அலோகேட் பண்ணி நான் கிரியேட் பண்ணோம். ஸோ மேனுவலாக நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பா வரைஞ்சி நீங்களா ஒரு ரேண்டம் அட்ரஸ் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த டேட்டா பார்ட்டில் இந்த டேட்டா 45ன்னு எழுதுவீங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பார்ட்டில் நல்லன்னு எழுதுவீங்க. மேனுவலாக நீங்கள் இப்படி தான் கிரியேட் பண்ணுவீங்க. இது எது கம்ப்யூட்டர் வச்சு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா malloc மெமரி அலோகேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி எலமெண்ட்டை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். ஸோ இதான் கம்ப்யூட்டர் கோட் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ அடுத்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புஷ் பண்ண போகிறீங்க. புஷ் பண்ணுறதுனா என்னென்னா ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக்ல இன்சர்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஸ்டாக் கிரியேட் பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக் கூட புதுசாக இன்சர்ட் பண்ணலாம். புஷ்லாம் ரெண்டுமே நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனில் எந்த கண்டிஷன்னு பார்க்கணும். ஸோ புதுசாக கிரியேட் பண்ணுற ஸ்டாக்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க, டாப்போட வேல்யூ நல்லா இருக்கும். ஸோ டாப்போட வேல்யூ நல்லா இருக்குதுன்னா அது புதுசாக நீங்கள் இப்போ தான் கிரியேட் பண்ணுறீங்க. நீங்கள் கிரியேட் பண்ண அந்த எலமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், டாப் எலமெண்ட். அப்போ டாப் அப்படி இஸ் ஈக்குவல் டு நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண எலமெண்ட்டுக்கு நான் பி அப்படின்னு பேர் வச்சுருக்கிறேன். ஸோ டாப் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இல்லை எல்ஸ் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் இருக்குது. ஸோ அதில் வந்து டாப் மோஸ்ட் எலமெண்ட் வேறு ஏதோ எலமெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக இருக்கிற எலமெண்ட்டை இங்கே இன்சர்ட் பண்ணணும். இது வந்து இன்னொரு கண்டிஷன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த பிங்கிற எலமெண்ட்டை இங்கே நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். அப்போ இன்சர்ட் பண்ணால் பியோட அட்ரஸை நல்லுன்னு நம்ம வச்சுருக்கிறோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், டாப்போட அட்ரஸ் இங்கே வந்துச்சுன்னா இங்கே லிங்க் கிரியேட் ஆயிரும். அப்போ பியோட நெக்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் டாப்போட அட்ரஸை ஸ்டோர் பண்ணணும். 5088 நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து லிங்க் கிரியேட் ஆயிரும். ஸோ லிங்க் கிரியேட் ஆகி முடிச்சிடும். இப்போ புதுசாக வந்திருக்கிற எலமெண்ட்டு தான் நீங்கள் டாப்புன்னு நேம் பண்ணணும். அப்போ டாப் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ டாப்பை இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா புஷ் வந்து இதாயிரும். இதோட கோடிங் பார்க்கலாம். புஷ்ஷோட கோடிங் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னது, ஒரு எலமெண்ட்டை நம்ம ரீட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம எப்படி கோட் எழுதுவோம், int element print of enter the data ன்னு சொல்லிட்டு scan of %d ampersand element. ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம இன்புட்டாக எந்த எலமெண்ட் இப்போ 45 அப்படின்னு கெட் பண்ணுறோம் அப்படின்னா எலமெண்ட்டில் 45 ஸ்டோர் ஆயிடும். இப்போ ரெண்டாவது நம்ம வந்து புஷ்னால என்னது, ஒரு புதுசான ஒரு எலமெண்ட்டை உள்ளே புஷ் பண்ண போகிறோம், இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ புஷ்ன்னு ஏன் பேர் வந்ததுன்னா அந்த டாப் மோஸ்ட் எலமெண்ட்டாக இன்சர்ட் பண்ண போகிறோம், அதனால தான் பேர் வந்துச்சு. அப்போ அந்த எலமெண்ட்டுக்கு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும். ஸோ அதான் ரெண்டாவது டாஸ்க்கா. ஸோ ரெண்டாவது டாஸ்க் எலமெண்ட்டுக்கு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுறது. அதுக்கு
ஒரு பேர் வைக்கணும். ஸோ பி அப்படின்னு சொல்லி நான் பேர் வச்சுக்கிறேன். பி இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் malloc size of struct node. இதுதான் malloc ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி malloc-ங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் மெமரிக்கு ஸ்பேஸ் கிரியேட் எலமெண்ட்டுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ரெண்டாவது டேட்டாவை எழுதணும். ஸோ பி ஆரோ டேட்டா இஸ் ஈக்குவல் டு எலமெண்ட்டா. ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல எலமெண்ட்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணாமல் மெமரியை அலோகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் ஆஃப் வந்து ஆம்பர்சன் பி ஆஃப் டேட்டான்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம், இல்லை இந்த மாதிரி தனியாகவும் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அடுத்த டாஸ்க்கா. ஸோ மூணாவதாக என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நல்லுன்னு நீங்கள் வச்சுக்கணும். ஸோ பி ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நல். இது எதுக்குன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட்டை தான் இது பண்ணுறீங்க, ஒரே ஒரு எலமெண்ட் தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க, புஷ் பண்ணுறீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட் அட்ரஸை நீங்கள் எதுவுமே எழுத வேண்டிய தேவை இருக்காது. அதனால இனிஷியலாக பி ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நல்லுன்னே நான் அந்த புது எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த புது எலமெண்ட் 45ங்கிறது பி அப்படிங்கிற லேபிள் ஒட்டி நான் கிரியேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நான் வச்சிருக்கிற ஸ்டாக்குள்ள இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. மொத நான் இப்போ தான் ஸ்டாக் கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பாசிபிலிட்டி. ஸோ அதுதான் இஃப். ஸோ அது மொத ஸ்டாக் கிரியேட் பண்ணுறேங்கிறத நான் எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்? டாப்போட வேல்யூ. ஸோ டாப்போட வேல்யூ நல்லா இருந்தது அப்படின்னா நான் கிரியேட் பண்ண புது எலமெண்ட் பி தான் டாப். ஸோ இஃப் டாப் இஸ் ஈக்குவல் டு நல், டாப் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் ஆல்ரெடி எனக்கு ஸ்டாக்ல கொஞ்சம் எலமெண்ட் இருக்கு, இப்போ நான் புது எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ இதுதான் செகண்ட் கேஸ். அப்போ எல்ஸ். ஸோ எல்ஸ் பார்ட்ல என்ன பண்றோம்? இந்த மாதிரி இருந்ததுன்னா புது எலமெண்ட்டோட நெக்ஸ்ட் பார்ட் பியோட நெக்ஸ்ட் பார்ட்ல டாப்போட அட்ரஸ் 5088. ஸோ 5088ங்கிற டாப்போட அட்ரஸை பியோட நெக்ஸ்ட்ல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே லிங்க் கிரியேட் ஆயிரும். ஸோ அப்போ பி ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டாப். P of next is equal to top. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? டாப்ங்கிறது மொத எலமெண்ட்டாக இருக்கணும், லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ண எலமெண்ட் தான் டாப்பாக இருக்கணும். ஸோ இப்போ டாப்பை வந்து டாப்ல பிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடணும். டாப் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எலமெண்ட் புஷ் ஆகி உங்கள் ஸ்டாக் ரெடி ஆயிரும். ஸோ இதுதான் புஷ் ஏடிடி. லாஸ்ட் ஏடிடி பாப். ஸோ பாப்னா டாப் மோஸ்ட் எலமெண்ட்டை டெலிட் பண்ணுறது. ஸோ டாப் மோஸ்ட் எலமெண்ட்டை டெலிட் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா பி இஸ் ஈக்குவல் டு டாப். ஏன்னா நம்ம டெலிட் பண்ண போகிற வேல்யூவை பி அப்படின்னு சொல்லி லேபிள் பண்ணிக்கிறோம். டாப்பை தான் டெலிட் பண்ணணும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு டாப்பா. இப்போ நமக்கு எலமெண்ட்டே இல்லை அப்படின்னா நம்மளால டெலிட்டே பண்ண முடியாது. ஸோ ஸ்டாக் அண்டர் ஃப்ளோவாக இருக்காங்கிறது தான் ரெண்டாவது நம்ம செக் பண்ணணும். ஸோ அது எப்படி வந்து ஸ்டாக்ல எலமெண்ட்டே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும்? ஸோ டாப்ங்கிற வேல்யூவில் நல் இருந்ததுன்னா ஸ்டாக்ல எலமெண்ட்டே இல்லை. ஸோ இஃப் டாப் இஸ் ஈக்குவல் டு நல், ஸ்டாக் இஸ் எம்டி, இல்லைன்னா ஸ்டாக் அண்டர் ஃப்ளோ கண்டிஷன், அந்த மாதிரி நீங்கள் எதுனா பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்மகிட்ட எலமெண்ட் இருக்கு அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? எலமெண்ட்டை நம்ம பாப் பண்ணவே முடியும். ஸோ எல்ஸ் பார்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் டாப் மோஸ்ட் எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணி இதை தான் நீங்கள் டெலிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் யூசருக்கு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா element 45 is deleted னா எழுத போறேன். So print of element deleted போட்டு p arrow data. So இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா so p வந்து topmost element பாயிண்ட் பண்ணுது, p ஓட டேட்டா இதுதான் நீங்க delete பண்ண போறீங்கன்னு நம்ம print பண்ணிட்டோம். So இப்போ இந்த 45ங்கிறது நான் வந்து தனியா ரிமூவ் பண்ணணும். அப்படின்னா டாப் வந்து 45 தான் பாயிண்ட் பண்ணுது, டாப் அதுக்கு கீழே போகணும். ஸோ அப்போ டாப் வந்து பியோட நெக்ஸ்ட் என்ன இருக்கோ அங்கே வந்து மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நான் பியை டெலிட் பண்ண முடியும். அப்போ தான் என்னோட ஸ்டாக்கோட டாப் எலமெண்ட் டெஸ்ட்ராய் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா டாப் இஸ் ஈக்குவல் டு டாப் ஆரோ நெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு ஃப்ரீ ஆஃப் பி இந்த மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்னா எனக்கு பாப் ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து எல்லா ஏடிடி ஆஃப் த ஸ்டாக். ஸோ இன்னும் நிறைய வீடியோ டியூட்டோரியல்ஸ் பார்க்குறதுக்கு ஸ்டே டியூன் டு ஈஸி டியூட்டோரியல்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஈஸி டியூட்டோரியல்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.